يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه صلوا عليه وسلموا تسليما. குறள் மொழியில் மிளிரும் நபிமொழி. ஒரு முன்னோட்டம். புகழ் அனைத்தும் படைத்தவனுக்கே. தமிழில் தனிப்பெரும் செல்வமாய் உலகம் உயர்வடைய, அமைதி காண, சமுதாயத்தின் அங்கமான தனிமனித ஒழுக்கம் உயர்வடைய, வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற உன்னத லட்சியத்துடன் எழுதப்பெற்ற உலகத்தரமிக்க ஒரு பெரு நூல் திருக்குறள். திருக்குறள் மனித வாழ்க்கை தத்துவத்தை படம் பிடித்து காட்டுகிறது. மனித குணங்களை எடுத்து எம்புகிறது. எதை ஏற்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என விளக்கம் தருகிறது. திருக்குறளில் மாயா வினோதங்கள் ஏதுமில்லை. வானம் ஏறி சுவர்க்கம் செல்வதற்கோ, மணலை கயிறாக திரிப்பதற்கோ, வானத்தை வில்லாக வளைப்பதற்கோ வழி சொல்லப்படவில்லை. திருக்குறளில் கூறப்பட்டுள்ள கருத்துகள் அனைத்தும் இயல்பானவை, எளிதாக கடைபிடிக்கும் தன்மையுடையவை, நடைமுறை சாத்தியம் மிக்கவை, செயல் வடிவம் கொண்டவை. திருக்குறள் கருத்துக்கள் ஏட்டுச் சுரைக்காய் அல்ல, அது ஒரு கூட்டு பொரியல். முழுமையாக ஏற்று உண்டு பயன்பெறக்கூடியது. இது மேடையிலே ஏறி மேற்கோள் காட்டி பேசுவதற்கான நூல் அல்ல. அது வாழ்வில் மேற்கொண்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கான ஒரு நூல் ஆகும். இதன் ஒட்டுமொத்த பரிமாணத்தை இஸ்லாம் கண்ட, தீன் வழி வாழ்ந்த அழகிய முன்மாதிரியான இஸ்லாத்தின் இறுதி நபியான நபிகள் பெருமானாரின் வாழ்வியல் சான்றாக அவரது மொழிகள் மெய்ப்பித்து காட்டுகின்றன. இஸ்லாம் என்ற அரபி சொல்லுக்கு அமைதி என்று பொருள். இஸ்லாம் மார்க்கம் என்பது அமைதி வழி எனப்படும். இஸ்லாத்தின் வாழ்வியல் சட்டங்கள் இறையியல், வணக்கவியல், வணிகவியல், வாழ்வியல், பண்பியல் என 5 நிலைகளில் மனிதநேயத்தை, வாழ்வாங்கு வாழும் கலையை கற்றுத்தருகின்றது. இஸ்லாம் மார்க்கம் மனிதகுல வாழ்வியலுக்கான வழிகாட்டியாகும். பல்வேறு சான்றுகள் குறளில் நபி மொழிகளாக மிளிர்வதை காண்போம். சான்றுக்கு 1. நா காக்க. இது எவ்வளவு பெரிய வாழ்வியல் தத்துவம்! சொல்லுக சொல்லி பயனுடைய என்கிறார் திருவள்ளுவர். இனிய உளவாக இன்னாத கோரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்றும், உள்ளத்தால் பொய்யாது ஒளிகின் என்றும், புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தல் ஒரு வாழ்க்கையா என்றும் வள்ளுவ பெருமான் வினா தொடுக்கின்றார். இது குறள் மொழி. இதைத்தான் எப்போதும் உண்மையே பேசுங்கள் என்று அப்துல்லா இப்னு மசூத் ரலியை என்பவர் முஸ்லீம் என்ற நூலில் 6805வது வசனத்திலும், பொய் சொல்வதிலிருந்து தவிர்த்திருங்கள் என்று இப்னு மசூத் ரலி அவர்கள் அபுதாவூத் 4989வது வசனத்திலும், கோள் சொல்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று ஹுதைபா ரலி
முஸ்லீம் 303வது வசனத்திலும் கூறுவதை நாம் உணரலாம், அறியலாம். உண்மைதான். பேச்சு ஒரு கலை. சொல்லுக்கு உயிர் உண்டு. பேசத் தெரியும், வாய் இருக்கிறது என்பதற்காக கண்டதையும் பேசி மனங்களை ரணமாக்கிவிடக்கூடாது. புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தல், புறஞ்சொல்லி வாழ்தல் ஒரு வாழ்க்கையா என்று வினா துடிக்கின்றார். இதமான சொற்களால் வாழ்க்கை நமக்கு வசந்தமாகும். குடும்பம் மகிழ்ச்சியில் பொங்கும். குடும்பம் ஓர் ஆலயம் ஆவது நம் வார்த்தைகளால் தான் என்பதை உணர வேண்டும். இதோ அன்புடன் பேச வேண்டியது தாய் தந்தையிடம், பண்புடன் பேச வேண்டியது ஆசிரியரிடம், அடக்கத்துடன் பேச வேண்டியது சகோதரியிடம், உண்மையாக பேச வேண்டியது மனைவியிடம், ஆர்வமுடன் பேச வேண்டியது குழந்தையிடம், பரிவோடு பேச வேண்டியது உறவினர்களிடம், பணிவாக பேச வேண்டியது அதிகாரிகளிடம், நேர்மையாக பேச வேண்டியது வாடிக்கையாளர்களிடம், மனிதநேயத்துடன் பேச வேண்டியது தொழிலாளர்களிடம், ஜாக்கிரதையாக பேச வேண்டியது அரசியல்வாதிகளிடம், இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டியது எல்லோரிடமும். இதனை உணர்ந்து, இடம் அறிந்து, காலம் அறிந்து, நல்லன சொல்லி அல்லன தவிர்த்து பிறர் மகிழ இன்சொல் பேசி வாழ்வில் சிறந்து நலமுடன் வாழ்வாங்கு வாழ்வோம். அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. பார்த்து காலம் மாறுமா, எங்க மணி எனக்கு டெஸ்ட் வச்சா கணக்கில் சேருமா.